ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க, டெட் எக்ஸாம் வந்து இப்போ நெருங்கிட்டு இருக்கு, ஸ்பெஷல் டெட்டு. அதே போல் அடுத்தடுத்து வந்து டெட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதில் நம்ம 6 to 10th சயின்ஸ் புக் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். ஸோ அதில் இந்த 6th சயின்ஸில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அந்த பகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமான வினாக்கள் ஒரு 50 வினாக்கள். ஸோ 6th ஃபுல்லாகவே 3 டேர்ம் சேர்த்து ஒரு 50 வினாக்கள் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து நான் மார்க் பண்ணியே கொடுத்துட்ருப்பேன். ஏன்னா நீங்கள் என்ன பண்ணணும், கொஸ்டினை பார்த்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் ஆன்சர் எதுன்னு பார்த்தணும் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து ஆன்சர் மார்க் பண்ணி கொடுத்துட்டேன். உங்களுக்கு அது நல்லா ரிவிஷன் பண்ணாலும் மைண்டில் பதியும் அப்படின்றதுனால. ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே வந்து போகலாம். ஸோ வேகமாக அந்த டெஸ்ட் வந்து ஒரு டெஸ்ட் போல அட்டன் பண்ணுங்க. இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக வந்து இருக்கும். நிலவில் ஒரு பொருளின் எடை பூமியில் உள்ளதை விட, ஸோ நிலவில் ஒரு பொருளோட எடையை நீங்கள் பார்த்தீங்கன்னா பூமியில் இருக்கிறத விட எப்படி இருக்குமா, 6 மடங்கு குறைவாக இருக்கும். ஸோ பி தாங்க இதுக்கான ஆன்சர். 6 மடங்கு எப்படி இருக்குமா, குறைவாக இருக்கும். எங்கே இருக்கிறத விட, பூமியில் இருக்கிறத விட நிலவில். மெட்ரிக் முறை அலகுகள், திட்ட அலகுகள் எந்த நாட்டினரால் உருவாக்கப்பட்டது? ஸோ மெட்ரிக் அலகு முறையும் திட்ட அலகு முறையும் எந்த நாட்டினர் உருவாக்குனாங்க அப்படின்னா பிரெஞ்சு நாட்டினர் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, உருவாக்கியிருப்பாங்க. அணுக்களின் அமைப்பை கண்டறிய பயன்படுவது எது? ஸோ அணுக்களோட அமைப்பை கண்டறிய பயன்படக்கூடிய அந்த நுண்ணோக்கி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேனிங் எலக்ட்ரான் நுண்ணோக்கி, அப்புறம் ஊடுபுழை எலக்ட்ரான் நுண்ணோக்கி. ஸோ ஸ்கேனிங் எலக்ட்ரான் நுண்ணோக்கியும் ஊடுபுழை எலக்ட்ரான் நுண்ணோக்கி இது ரெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அணுக்களோட அமைப்பை கண்டறிய பயன்படக்கூடிய அந்த நுண்ணோக்கிகள். அடுத்து, துணி துவைக்கும் இயந்திரங்களில் பயன்படுவது எது? ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, இது எதிர்பார்க்கலாம். துணி துவைக்கும் இயந்திரங்கள்ல எந்த மாதிரியான ஒரு விசை பயன்படுது அப்படின்னா மைய விலக்கு விசை தான் வந்து பயன்படுது. அப்ப பி தான் வந்து இதுக்கான ஆன்சர், மைய விலக்கு விசை. துணி துவைக்கும் இயந்திரங்களை பயன்படுவது மைய விலக்கு விசை. விக்டோரியா அமேசானிகா என்ற தாவரத்தின் இலைகள் எவ்வளவு மீட்டர் வரை வளரும்? ஸோ எவ்வளவு மீட்டர் வரை வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மீட்டர் வரை வளரக்கூடியது. ஸோ விக்டோரியா அமேசானிகா அப்படின்ற அந்த தாவரத்தோட இலைகள் வந்து 3 மீட்டர் வரை வளரக்கூடியதா வந்து இருக்கும். தவறானது எது? ஸோ இதுல தவறானது எது அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ 4 பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. ஆஞ்சியோஸ்போம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மூடிய விதை தாவரங்கள். ஜிம்னோஸ்போம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா திறந்த விதை தாவரங்கள். ஜிம்னோஸ்போம் அப்படின்னா திறந்த விதை தாவரங்கள். உலகில் மிக நீளமான நதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசான் நதி வரக்கூடாதுங்க, நைல் நதி. ஸோ நைல் நதி அப்படின்னு வரணும். அப்போ 3வது இங்க வந்து தவறா இருக்கு. இந்தியாவின் மிக நீளமான நதி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கங்கை நதி தான். ஓகேங்களா? சரி, அடுத்து, இந்தியாவில் மிக நீளமான நதி நீளம் யாது? இந்தியாவோட மிக நீளமான நதினா வந்து கங்கை நதி அப்படின்னு பார்த்தோம். அதனோட நீளம் 2525 அப்படின்றத வந்து அதனுடைய நீளங்க. ஓகேங்களா? 2525 கிலோமீட்டர். அடுத்து, உலகிற்கான ஆக்சிஜன் தேவையில் பாதியை உற்பத்தி செய்யும் காடுகள் எந்த நாட்டில் உள்ளது? ஸோ அப்படி பார்த்த காடுகள் என்னன்னா அமேசான் காடுகள் தான். அது எந்த நாட்டில் இருக்குன்னா தென் அமெரிக்கா. தென் அமெரிக்கால தான் வந்து அது காணப்படக்கூடியதா இருக்கு. அடுத்து, இது ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு ஆண்டும் எந்த மாதம் உலக வாழிட நாளாக கொண்டாடப்படுகிறது? ஸோ எந்த மாதத்துல வந்து உலக வாழிட நாள் கொண்டாடுறாங்க அப்படின்னா அக்டோபர் மாதத்துல தான் வந்து உலக வாழிட நாள் கொண்டாடுறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் தான் வந்து உலக வாழிட நாளா கொண்டாடப்படுது. அடுத்து 10வது கேள்வி, அதிவேகமாக வளரக்கூடிய தாவரம் எது? ஸோ எது தாவரம் அதிவேகமாக வளரக்கூடியது அப்படின்னா மூங்கில். மூங்கில் அப்படின்ற தாவரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிவேகமாக வளரக்கூடிய ஒரு தாவரம் ஆகும். ரயில் கற்றாழை என அழைக்கப்படுவது எது? எதுங்க? ரயில் கற்றாழை என அழைக்கப்படக்கூடிய தாவரம் எது அப்படின்னா அகேவ். அகேவ் அப்படின்ற தாவரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரயில் கற்றாழை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது. அடுத்து, பாலைவன கப்பல் என அழைக்கப்படுவது எது? பாலைவன கப்பல் என அழைக்கப்படுவது எது? சூப்பர், ஒட்டகம். ஒட்டகம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாலைவன கப்பல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுதுங்க, அழைக்கப்படுது. அடுத்து, ஜீராங் பறவைகள் பூங்கா எங்குள்ளது? ஜீராங் பறவைகள் பூங்கா எங்க இருக்குன்னா சிங்கப்பூரில் காணப்படுகிறது. ஜீராங் பறவைகள் பூங்கா சிங்கப்பூரில் காணப்படுகிறது. அடுத்து, கூற்றை கவனி. இது எல்லாமே சரிதான். ஆன்சர் இங்க இருக்கு பாருங்க, அதனால நம்ம பார்த்துருவோம். அமீபா போலிக்கால்கள் மூலம் இடப்பெயர்ச்சி செய்கிறது, கரெக்ட் தான். பாரமிசியம் குறுநிலைகள் மூலம் இடப்பெயர்ச்சி செய்கிறது, கரெக்ட் தான். யூக்ளினா கசைழி மூலம் இடப்பெயர்ச்சி செய்கிறது. ஸோ எல்லாமே சரியா இருக்கிறதுனால டி தான் இதுக்கான ஆன்சர். அமீபா போலிக்கால்கள், பாரமிசியம் குறுநிலைகள், யூக்ளினா கசைழை. எளிய பரவல் மூலம் சுவாசம் நடைபெறும் உயிரி எது? இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அமீபா. ஸோ எளிய பரவல் மூலமா எதுல சுவாசம் நடைபெறுது அப்படின்னா அமீபாவில தான் வந்து பாத்தீங்கன்னா எளிய பரவல் மூலம் வந்து என்ன படுதுங்க, சுவாசம் வந்து நடைபெறுகிறது. இருவிழி பார்வை காணப்படும் உயிரி எது? ஸோ இருவிழி பார்வை அப்படின்ற அந்த தன்மை காணப்படக்கூடிய ஒரு உயிரினம் எது அப்படின்னா பார்த்தீங்கன்னா பறவைகள். பறவைகளுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இருவிழி பார்வை வந்து காணப்படக்கூடியதா வந்து இருக்குங்க. அப்போ இருவிழி பார்வை காணப்படக்கூடிய அந்த உயிரினம் எதுங்க, பறவை.
அடுத்து கோடைக்கால உறக்கம் கொண்ட உயிரினம் எது? ஸோ கோடை காலத்துல ஃபுல்லா என்ன பண்ணும்? ரெஸ்ட் எடுக்கும். கோடைக்கால உறக்கம் நத்தை. நத்தை வந்து பார்த்தீங்கன்னா கோடைக்காலம் ஃபுல்லா உறக்கம் எடுக்கக்கூடியதா இருக்கும். குளிர்கால உறக்கம்னு கேட்டாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆமை. ஆமை வந்து குளிர்கால உறக்கம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க குளிர்கால உறக்கம். இதே கோடைகால உறக்கம் அப்படின்னா ஹைபர்னேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் அந்த வீடியோ கூட அப்படியே கேட்கலாம். ஓகேங்களா? அப்போ கோடைகால உறக்கம்னா நத்தை, குளிர்கால உறக்கம்னா ஆமை. ஹோமியோஸ்டேசிஸ் என்பது டேஷ். ஹோமியோஸ்டேசிஸ் அப்படியே கொடுத்துட்டு கூட கேட்கலாம். ஹோமியோஸ்டேசிஸ் என அழைக்கப்படுவது எது? அதாவது ஒருவரோட உடலை சமநிலையில் பெறக்கூடியது. ஒருத்தரோட உடலை வந்து அவங்க சமநிலையில மெயின்டைன் பண்ணா அதை தான் என்னன்னு சொல்றாங்கன்னா ஹோமியோஸ்டேசிஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அயோடினுடன் ஸ்டார்ச் எந்த நிறத்தை தருகிறது? ஸோ அயோடினோட ஒப்பிடுறப்போ ஸ்டார்ச் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நிறத்தை தரக்கூடியது? கருநீல நிறம். ஸோ அயோடினோட ஒப்பிடுறப்போ ஸ்டார்ச் வந்து பார்த்தீங்கன்னா கருநீல நிறத்தை தரக்கூடியது. அடுத்து 20வது கேள்வி. வைட்டமின் கரைதலின் அடிப்படையில் பொருந்தாதது எது? ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா வைட்டமினை ரெண்டா பிரிப்பாங்க. நீரில் கரையக்கூடிய வைட்டமின், கொழுப்பில் கரையும் வைட்டமின் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிப்பாங்க. ஸோ கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின் எடுத்துக்காட்டு வைட்டமின் ஏ, வைட்டமின் டி, வைட்டமின் இ, வைட்டமின் கே. இது எல்லாமே கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின்ஸ். நீரில் வந்து கரையக்கூடியது வைட்டமின் பி, வைட்டமின் சி. அப்பங்க ஏ, சி, டி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வைட்டமின் ஏ, வைட்டமின் டி, இங்க டி வந்துருக்கணும். வைட்டமின் கே, இது கே வந்துருக்கணும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொழுப்பில் கரையக்கூடியது. ஸோ பிஎஸ்சியும் வந்து பார்த்தீங்கன்னா நீரில் கரையக்கூடியது. அப்போ பி தான் வந்து இங்கே பொருந்தாது. இது வந்து டைப்பிங் மிஸ்டேக். ஓகேங்களா? ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொழுப்பை அடக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கொழுப்பை அடக்கு ஏடிஇகே, கொழுப்பை அடக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏடிஇகேன்னா அடக்குன்னு அர்த்தம். அடுத்து இந்த வைட்டமின்ஸ் இருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்குங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ வைட்டமின் பி, வைட்டமின் பியால் ஏற்படக்கூடிய அந்த நோய் எதுன்னு பார்த்தீங்கன்னா பெரிபெரி. அப்போ 4. வைட்டமின் சினா ஸ்கர்வி. வைட்டமின் டி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ரிக்கட்ஸ். வைட்டமின் ஈனா வந்து பார்த்தீங்கன்னா மலட்டுத்தன்மை. அப்போ 4132 அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து கால்சியம். கால்சியம் குறைபாட்டால் ஏற்படக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ரிக்கட்ஸ். பாஸ்பரஸ் குறைபாட்டால் ஏற்படக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோ மலேசியா. இரும்பு குறைபாட்டால் ஏற்படக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா அனிமியா தான் வரணும். கிரிட்டினிசம் வரக்கூடாது. ஓகேங்களா? அப்போ அனிமியானது வரணும். அது இங்கே தவறாக இருக்கு. அப்போ இரும்பு குறைபாட்டால் ஏற்படக்கூடியது அனிமியா. அயோடின் குறைபாட்டால் ஏற்படக்கூடியது முன்கழுத்து காயலை. கரெக்ட் தான். இதுவும் முக்கியமானது. ஒரு வைரஸ் டிஎன்ஏவுக்கு பதிலாக ஆர்என்ஏவை பெற்றிருந்தால், ஒரு வைரஸ்ல டிஎன்ஏ இருக்கணும், அதுக்கு பதிலாக ஆர்என்ஏ இருந்தால் அதை நம்ம என்ன சொல்றோம்? ரெட்ரோ வைரஸ் அப்படின்னு சொல்றோம். ஆக்சிஜனை கண்டறிந்தவர் யார்? சூப்பர். ஜோசப் பிரிஸ்லி. யாருங்க? ஜோசப் பிரிஸ்லி அப்படின்றவர் தான் வந்து ஆக்சிஜனை கண்டறிந்தார். தாவரங்கள் ஒளிச்சேர்க்கையை நிகழ்த்துவதற்கு சூரிய ஒளி தேவைப்படுகிறது. தாவரங்கள் வந்து போட்டோசிந்தசிஸ் பண்ணணும் அப்படின்னா அப்ப கண்டிப்பா சன்லைட் தேவை என கண்டறிந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜன் ஹவுஸ். பி தாங்க இதுக்கான ஆன்சர். இன்ஜன் ஹவுஸ் அப்படின்றவர் தான் வந்து இதை கண்டுபிடிச்சிருப்பாரு. நைட்ரஜன் வாயுவை கண்டறிந்தவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஸோ நைட்ரஜன் வாயுவை கண்டறிந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஸ்காட்லாந்து நாட்டை வந்து சேர்ந்தவர் தான் வந்து நைட்ரஜன் வாயுவை கண்டறிந்தவர். ஸோ நைட்ரஜன் வாயுவை கண்டறிந்தவர் வந்து ஸ்காட்லாந்து நாட்டை சேர்ந்தவர். ஓகே. அடுத்து தாவரங்களில் வாயு பரிமாற்றம் இலைகளில் நடைபெறும் இடம். ஸோ தாவரங்கள்ல அந்த வாயு பரிமாற்றமானது இலைகள்ல எந்த இடத்துல நடைபெறுது அப்படின்னா ஸ்டொமட்டா. எதுங்க? ஸ்டொமட்டா அப்படின்ற இடத்துல தான் வந்து அந்த வாயு பரிமாற்றம் வந்து தாவரங்கள் நடைபெறுது. இந்த மாதிரி வேர்ட்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கார்பன் டை ஆக்சைடு உலர் பனிக்கட்டியாக மாறும் வெப்பநிலை எது? கார்பன் டை ஆக்சைடு வந்து உலர் பனிக்கட்டியா எந்த வெப்பநிலையில உருவாகுது அப்படின்னா -57 டிகிரி செல்சியஸ். எதுங்க? -57 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு எப்படி மாறுதான்? உலர் பனிக்கட்டியா வந்து என்ன பண்ணுதுங்க? மாறுது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அது. சுண்ணாம்பு நீரை பால் போல் மாற்றும். இதுவும் ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சுண்ணாம்பு நீரை பால் போல் மாற்றும் வாயு எதுன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு. பி தான் இதுக்கான ஆன்சர். கார்பன் டை ஆக்சைடு தான் சுண்ணாம்பு நீரை பால் போல் மாற்றுகிறது. நமது உடலில் காணப்படும் நீளமான செல் எது? நம்ம உடலில் காணப்படக்கூடிய நீளமான செல்னா நரம்பு செல். நரம்பு செல் தான் மிக நீளமானது. பொருந்தா இணை எது? இது கூட ரொம்ப முக்கியமானது. செல்லின் கதவுன்னு அழைக்கப்படக்கூடியது செல் சவ்வு. செல் சவ்வு தான் செல்லின் கதவுன்னு அழைக்கப்படுது. செல்லின் நகரும் பகுதி அப்படின்னா சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசம் தான் வந்து செல்லோட நகரும் பகுதி. செல்லின் உணவு தொழிற்சாலை அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா வரக்கூடாது. ஓகேங்களா? ஸோ செல்லோட உணவு தொழிற்சாலை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா இல்லை. அப்போ இங்க எது தவறா இருக்கு? சீதா வந்து ஏன்னா பசுங்கணிகம். பசுங்கணிகம் தான் வந்து செல்லோட உணவு தொழிற்சாலை அப்படின்னு வந்து வந்திருக்கணும். மைட்டோகாண்ட்ரியா வரக்கூடாது. மைட்டோகாண்ட்ரியா பொறுத்தவரையிலும் செல்லோட அந்த ஆற்றல் மையம். ஸோ எனர்ஜி சோர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா. சேமிப்பு கிடங்குனா நியூக்ளியஸ். இது சேமிப்பு கிடங்கு அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நுண்குமிழ்கள் வரணும். இதுவும் டைப்பிங் மிஸ்டேக். இதனால நான் வச்சுக்கோங்க. நுண்குமிழ்கள் அப்படின்றத வந்து சேமிப்பு கிடங்கு.
அடுத்து செல்லின் பாதுகாப்பவர் யார்? ஸோ செல்லின் பாதுகாப்பவர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுபவர் யார் பார்த்தீங்கன்னா செல் சுவர். செல்லை வந்து அதான் பாதுகாக்குது. அடுத்து நமது உடலில் மிக நீளமான மிகச்சிறிய எலும்பு அங்கவாடி எலும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனோட நீளம் வந்து 2.8 மில்லிமீட்டர். கரெக்டு தான். மிக நீளமான எலும்புனா தொடை எலும்பு. குழந்தை பிறக்கும் போது 300க்கும் மேற்பட்ட எலும்புகள் வந்து காணப்படும். அப்புறம் ஜாயிண்ட் ஆகி 206 மாறிடும். அப்ப எல்லாமே சரிதான். 600 அனைத்தும் சரி. உணவு குழலின் நீளம் யாது? உணவு குழலின் 9 மீட்டர் அப்படின்றத வந்து உணவு குழலின் நீளம். பாக்டீரியாக்களை அழிக்கும் நொதி. ஸோ பாக்டீரியாக்களை அழிக்கக்கூடிய நொதின்னு பார்த்தீங்கன்னா அமிலேஸ் நொதி. ஸோ அமிலேஸ் நொதி தான் வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியாக்களை அழிக்கக்கூடிய அந்த நொதி. எபிக்ளாட்டிஸ் என்பது யாது? எபிக்ளாட்டிஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சுவாச பாதைக்குள் உணவு செல்வது. ஓகேங்களா, நம்ம வாய்க்குள்ளதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எபிக்ளாட்டிஸ் இருக்கும். நம்ம சுவாசிக்கிற காத்தும் உணவு வந்து அந்த ஒரே இது வழியா போகணும் இல்லைங்களா? அப்ப என்ன பண்ணுவோம், உணவு வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த எபிக்ளாட்டிஸ் நகர்ந்து உணவு பாதைக்கு வழிவிடும். காத்து வரப்போ அந்த நுரையீரலுக்கு போறதுக்கான வழி ஏற்படுத்தும். அதுதான் எபிக்ளாட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்தெந்த சுரப்பிகள் எந்தெந்த இருக்கு அப்படின்றதான். ஓகேங்களா. ஸோ தைராய்டு சுரப்பியை பொறுத்தவரையிலும் எங்க இருக்குங்க, மார்பு பகுதியில் காணப்படுது. ஒண்ணு. ஓகே, தைராய்டு சுரப்பியை பொறுத்தவரையிலும் கழுத்து அப்படின்னு வந்திருக்கணும். ஓகேவா, டைப்பிங் மிஸ்டேக்கு. அப்போ தைராய்டு சுரப்பி வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து பகுதி, தைம சுரப்பி தான் வந்து மார்பு பகுதி, கணையம் வந்து வயிறு, அட்ரினல் சுரப்பி வந்து சிறுநீரகம். ஓகேங்களா. அப்போ இங்க 2, 1, 3, 4 தான் வந்து சரியான ஆன்சர். அடுத்து ஃப்ளூரா. ஃப்ளூரா அப்படின்றது எதுங்க, நுரையீரலுக்கு இருக்கக்கூடிய அந்த உரைப்பு ஏதாவது என்ன பண்ணுவாங்க, ஃப்ளூரா அப்படின்னு வந்து என்ன பண்ணுவாங்க சொல்லிக்காங்க. எப்படி இதயத்துக்கு வந்து பெரிகார்டியம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு அது நுரையீரலுக்கு வந்து ஃப்ளூரா அப்படின்னு சொல்லுவாங்க. நெப்ரான்கள் எதன் செயல்பாட்டு அடிப்படை அழகுனா சிறுநீரகம். நெப்ரான்கள் வந்து சிறுநீரகத்தோட செயல்பாட்டு அடிப்படை அழகு. இது ரொம்ப முக்கியமானது. உலக நீர் தினமாக என்று அனுசரிக்கப்படுகிறது. ஸோ உலக நீர் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா மார்ச் 22. மார்ச் 22 தான் வந்து பார்த்தீங்கன்னா உலக நீர் தினமாக வந்து அனுசரிக்கப்படுகிறது. அடுத்து காலன் என்பது நீரின் கன அளவினை அளக்கக்கூடிய அலகாகும். காலன் அப்படின்னா ஒரு நீரோட அந்த கன அளவை அளக்கக்கூடிய ஒரு அளவு தான் வந்து காலன். ஒரு காலன்னா 3.785 லிட்டர். ஒரு காலன்னா எவ்வளவுங்க, 3.785 லிட்டருக்கு வந்து சமம். அணைக்கட்டுகளிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு கியூசெக் என்ற அலகால் அளக்கப்படுகிறது. ஸோ அணைக்கட்டிலிருந்து திறக்கப்படக்கூடிய அந்த நீரோட அளவு எப்படி அளக்கப்படுதா, கியூசெக் அப்படின்ற அந்த அலகால வந்து என்ன பண்ணப்படுது, அளக்கப்படுகிறது. எல்லாமே சரிதான். எலமெண்ட்ரி ஆஃப் கெமிஸ்ட்ரி, அதாவது நவீன வேதியியலுக்கு வித்திட்ட அந்த லவாய்சியர் அப்படின்றவர் தான் வந்து எலமெண்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி அப்படின்ற நூலோட ஆசிரியர். ப்ரொஃபோன் தயால் எஸ் ஆக்சைடு ரொம்ப முக்கியமானது. ஏன் நம்ம வெங்காயம் அறியறப்ப நம்மளுக்கு கண்ணில் தண்ணி வருது அப்படின்னா இந்த ப்ரொஃபோன் தயால் எஸ் ஆக்சைடு அப்படின்ற அந்த வேதிப்பொருள் தான் வந்து நம்ம வெங்காயம் அறியறப்ப நம்ம கண்ணில் தண்ணி வரதுக்கான மிக முக்கியமான காரணம். எலும்பு முறிவு சிகிச்சை மற்றும் சிலைகள் தயாரிக்க பயன்படும் வேதிப்பொருள் எது? ஸோ எலும்பு முறிவு சிகிச்சை செய்யறதுக்கும் சிலைகள் தயாரிக்கிறதுக்கும் பயன்படக்கூடிய அந்த வேதிப்பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாரிசாந்து. சீதாங்க இதுக்கான ஆன்சர். பாரிசாந்து தான் வந்து அதுக்கு பயன்படக்கூடியதா இருக்கு. அடுத்து இது ரொம்ப முக்கியம், யூரியாவில் உள்ள நைட்ரஜன் சதவீதம். ஸோ யூரியாவில் எந்த அளவுக்கு நைட்ரஜன் இருக்கு அப்படின்னா 46% வந்து யூரியாவில் நைட்ரஜன் வந்து காணப்படுகிறது. அடுத்து சிமெண்டை கண்டறிந்தவர் யார்? சிமெண்டை கண்டறிந்தவர் யார்? ஸோ யார் சிமெண்டை கண்டறிந்தவர் அப்படின்னா வில்லியம் ஆஸ்பிடின். ஸோ வில்லியம் ஆஸ்பிடின் அப்படின்றவர் தான் வந்து என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா சிமெண்டை வந்து என்ன பண்றாருங்க, கண்டுபிடிக்கிறாரு. அடுத்து பொருந்தா இணை எது? இது ரொம்ப முக்கியங்க. கால்சியம் சல்பைட் ஹைட்ரேட். கால்சியம் சல்பட்டை ஹைட்ரேட். ஜிப்சம். சூப்பருங்க. ஜிப்சத்தோட அந்த வேதி பெயர் தான் வந்து கால்சியம் சல்பட்டை ஹைட்ரேட் அப்படின்றது CaSO4 2H2O அப்படின்னு சொல்லுவாங்க. அது கரெக்ட் தான். ஜிங்க் சல்பேட் ஹைட்ரேட். ஸோ ஜிங்க் சல்பேட் ஹைட்ரேட் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எப்சம்னு கொடுத்துக்கிறோம். எப்சம் வரக்கூடாதுங்க, ஏன்னா எப்சமுக்கு வந்து என்னதுங்க மெக்னீசியம் சல்பேட் ஹைட்ரேட். ஸோ மெக்னீசியம் வந்தால் தான் வந்து அது எப்சத்தை குறிக்கக்கூடியது. MgSO4 7H2O அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது பி தான் தவறா இருக்கு, எம்ஜின்னு வந்திருக்கும். இது கரெக்ட் தான். கால்சியம் சல்பேட் எமி ஹைட்ரேட் அப்படின்னா பாரிசாந்து, அதாவது CaSO4 ஆஃப் H2O அப்படின்னு சொல்லுவாங்க. கார்பாலிக் அமிலம் அப்படின்னா பீனால். பீனால தான் வந்து கார்பாலிக் அமிலம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இதில் அப்போ இங்கே மெக்னீசியம் சல்பேட் ஹைட்ரேட்னு வந்திருக்கணும் எப்சத்துக்கு. அப்போ அதான் தவறா இருக்கு. அடுத்து விவசாயத்தில் தாவரங்களின் வளர்ச்சியை ஊக்குவிக்க பயன்படக்கூடியதுன்னா எப்சம். ஸோ விவசாயங்களை அந்த தாவரங்களோட வளர்ச்சியை வந்து ஊக்குவிக்க எது பயன்படுது அப்படின்னா எப்சம் தான் வந்து என்ன பண்ணுதுங்க, பயன்படுது. அடுத்து 49வது கேள்வி, உழவனின் நண்பன் என அழைக்கப்படுவது எது? மண்புழு. மண்புழு தான் வந்து பார்த்தீங்கன்னா உழவனோட அந்த நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடியதா இருக்கு. அடுத்து இயற்கை நிறங்காட்டி. ஸோ வேதியியல் அறிஞர்களால எது இயற்கை நிறங்காட்டின்னு அழைக்கப்படுது அப்படின்னா மஞ்சள். மஞ்சள் தான் வந்து வேதியியல் அறிஞர்களால இயற்கை நிறங்காட்டி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது.
ஓகேங்களா? ஸோ கைஸ், அப்போ 6ஆம் வகுத்தில் இருக்கக்கூடிய 3 பருவத்தில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான கேள்விகள் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ டெட் எக்ஸாம் எழுதுறவங்களா இருக்கட்டும், பிஓ எக்ஸாம் அங்கே ப்ரிப்பேர் ஆகிறவங்களா இருக்கட்டும், அப்புறம் மற்ற அந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகிறவங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ கைஸ். அதே போல் அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தபடியாக நம்ம வந்து 10ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய அறிவியலை முதல்ல போட்டலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். ஏன்னா இப்போ அடுத்த நெக்ஸ்ட் வீக் வந்து ஸ்பெஷல் டெஸ்ட் எழுத போகிறாங்க. ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸாக ஒர்க் பண்ணுறவங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சர்ஸ் ஒர்க் பண்ணுறவங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஸ்பெஷல் டெட்டுக்கு வந்து அவங்களுக்கு பயன்படுற வழி வந்திருக்கும். அதனால முதல்ல 10th புக்ல இருந்து நம்ம என்ன பண்ணலாம், ரிவைஸ்ல வந்துடலாம் நினைக்கிறேன். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம அதை விட 10th புக்ல இருந்து நம்ம என்ன பண்ணலாம், ரிவைஸ் கூட வந்துடலாம். தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்.